அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த மத சார்பு வந்து இப்போ வந்து மத சார்பு வந்து நீங்கள் இப்போ என்ன செய்கிறனால இப்போ பள்ளிவாசலில் வந்து நீங்கள் மாவு இது செஞ்சு இந்த பேய் உள்ளுக்கு வரையிலாமல் நீங்கள் தடுக்கிற அப்புறமானி காட்சிகள் அந்த பள்ளியில் தொழுவிக்கிற அந்த தலைவர் வந்து பேய் ஓட்டுற மணி அப்படி நீங்கள் எடுக்கிறனால என்ன நடக்குதுன்றா நீங்கள் வந்து இந்த மதத்தையே அவமானப்படுத்துகிறீங்க, இந்த மத தலைவர்களை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க தான் இதுக்கு அறிகுறி. இப்போ நீங்கள் இப்படி செய்கிறனால நம்ம மத தலைவர்கள் வந்து பேய் ஓட்டினீங்கனால நீங்கள் இப்படி ஆக்குறதுனால இப்போ சில மனிதர்களுக்கு மனசு அப்படியே எண்ணத்தில் படைஞ்சிடும். அப்போ வந்து அவங்க நினைப்பாங்க இப்போ இவங்க படம் ஓட்டும். நீங்கள் இப்படி இதாக்குறதுனால இந்த உண்மையான முஸ்லீம்களுக்கு அவமானமாக்குது. இதனால் நீங்கள் வந்து இந்த முஸ்லீம் தலைவர்களையும் நீங்கள் இப்படி ஆக்குறதுனால முஸ்லீம்களுக்கு இந்த இதுகளுக்கு முஸ்லீம்களை எதிர்த்து இவங்க இப்படி படங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு அந்த இவங்களுக்கு மேலே அந்த படம் இயக்குநர்களுக்கு மேலே ஒரு கோபம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது முஸ்லீம்களை மட்டும் வைத்து நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் இந்த படங்களை எடுக்கிறீங்க. இப்போ மதக்காரங்கள் அப்படின்னு தெரியா, இப்போ கிறிஸ்தவ மதக்காரங்களுக்கு கூட சில இவங்களுக்கு வந்து இது எதிர்ப்பு தான். இப்போ மற்ற மதக்காரங்க அவங்களோட மதங்கள் வழிபாடுகளை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம மத வழிபாடுகள் சொல்லி பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து செய்த முற்றிலும் வந்து முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம். தயவு செய்து நீங்கள் பேய் படங்கள் எடுக்கும்போது இந்த முஸ்லீம்கள் வந்து பேய் ஓட்டுவதற்கு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் முற்றாக தடுத்து இந்த படங்களை இயக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ பேயின்னு சொல்கிறது நிறைய பேர். இப்போ நம்ம உட்காந்து நிற்கிறோம் தனியாக, பக்கத்தில் யாரும் இல்லை. இருந்த மாதிரி ஒரு நாய் உருவமோ என்னலோ பூனையில் ஒரு இனலோ இல்லை ஒரு மனுஷனை என்னலோ நமக்கு தேடிப்பட்டால் நம்ம டக்குன்னு திரும்பி பார்ப்போம் என்னண்டு அது மாதிரி தான் அவன் இருக்கிறாண்டி தனியாக இருக்கும்போதையே நம்ம பயம் ஒரு பேய். அதனால் நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு திரும்பி பார்ப்போம் என்னமா இருக்கிறாண்டு. அந்த உருவத்துக்குரிய பிராணியையோ மனிதனையோ நம்ம கண்டால் தான் நம்ம நிம்மதியாகும். இப்போ உரிய எண்ணலுக்குரிய ஆள் இல்லாமல் வேறு ஆளாக இருந்தாலும் நம்ம நிம்மதியாகவும் வேறு என்னலாண்டு நம்ம என்னால் சரியாக நோட் பண்ணி பார்க்கால பட்ஜெட் வரும். அதனால் அது என்ன நம்ம சரியாக கலெக்ட் பண்ணி பார்த்தா அதான் நமக்கு ஒழுங்கான பயம் உண்டு. நமக்கு இந்த எண்ணெயில் ஒழுங்காக நோட் பண்ணி பார்க்கும்போது தான் பயம் வரும். அதுவும் அந்த உரியால் முகத்தை பார்க்கும் வர நாங்கள் நோட் பண்ணி பார்க்கட்டி அவரை என்னன்னு நாங்கள் விட்டுருவோம். அந்த உரியால் என்ன நம்ம பின்னாடி கூட சவுண்ட் போடாமல் இருந்துக்கலாம். நமக்கு அவள் தட்டி பேச காட்டியும். ஆனால் அவள் தட்டி பேசும்போது நமக்கு டக்குன்னு புக்குன்னு பயந்துப்போம். ஏன்டா பின்னாடி போய் தீரோண்டும் நம்ம அவனுக்கு போட்டு பேசுவோம். காரணம் என்ன தெரியுமா, பேய் பயம். அந்த பயம்தான் நமக்கு ஒரு பேய். சரியா? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஆத்மா சுற்றி நிற்குது, அங்கே தாண்டிது இங்கே தாண்டிக்குது, மந்திரவாதியால் பேய் ஓட்டு வர மட்டும்னா அதை இந்த பேயை ஓட்ட முடியும் அப்படின்றது. அப்போ அப்படி ஒரு பேய் இருந்தால் இப்போ இறந்து போனாக்கா ஆத்மா உயிரோடு வந்து சுற்றி நின்றால் அவங்களுக்கே ஈஸியாக இப்போ அவனை கொண்டவனை அவங்களே கொண்டு போட்டு போயிடலாமே. ஒன்று போலீஸ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, நீதி இல்லாமல் இருக்கிறவங்கள அவங்களே கொண்டு போட்டு போயிடலாமே. எதுக்கு போலீஸ் கோர்ட்டு இல்லை யோசிச்சு பாருங்க. இப்போ கோர்ட்டுன்னு ஒன்று தேவையில்லையே, போலீஸ்காரனை மந்திரவாளியை கூப்பிட்டு அந்த செத்தவங்களை ஆத்மாவை வர வச்சு உன்னை யாரு கொண்டு நீ எப்படி செத்தண்டு அந்த இந்த இறந்து போன இந்த ஆத்மாவை பேய்கிட்டேயே அவங்க அந்த விசாரணை நடத்தி அதுக்குரிய ஆக்களை மட்டும் அவங்க கைது பண்ணலாம். எதுக்காக வேண்டி நிர்வாகிகள் இதுன்னு சொல்லி இவ்வளோ இது போடணும், எதுக்கு இவ்வளோ சட்டங்களை கொண்டு வரணும்? பேசாமல் அவங்களுக்கு அந்த பேயை எழுப்பி விசாரிச்சுட்டு திருப்பி அவங்க அந்த பேயை அனுப்பி போட்டு அந்த பேய்க்கு அவங்க செத்தவங்களை காரணமான உரியாக்களை போலீஸ்காரன் வந்து அரெஸ்ட் பண்ணலாமே. அதுக்கு கோர்ட்டுண்டு எதுக்கு? சரி, அப்படியே கோர்ட்டு இதாகினாலும் கூட அந்த மந்திரவாதிகளை உட்கார வச்சு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து
விசாரிக்கிறதுக்கு முன்பு பேய் ஓட்டுறவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு கொஞ்சம் சலுகை கொஞ்சம் கொடுத்து பேய் இங்கே வச்சு அந்த பேய்கிட்டே விசாரணை பண்ணி உரிய ஆளை அரெஸ்ட் பண்ணி போட்டுடலாம். அதெல்லாம் விட்டு எதுக்காக இவ்வளோ சட்டம் திட்டம்லாம் இதுக்குள்ள வச்சுக்கணும்? எதுக்காக வேண்டி நிறைய பேர் கைது பண்ணி பொய் கேஸில் போட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா போலீஸ்காரனுக்கு ஒரு தெம்பு இங்கே வரப்போகுது சொல்லுங்க பார்ப்போம். இந்த பேயின்னு சொல்கிறோண்டே இல்லைங்க, பேய் இருக்குது தான். அந்த இறந்து போன ஆத்மா உயிரோட வாரன்னு சொல்கிறது போய். ஆனால் பேய் இருக்குது. இது எப்படிப்பட்ட பேய் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? சொல்கிறேன். இப்போ இல்லை, ஹவுஸ் பேயின்னு சொல்கிறாண்டு தலைப்பேக்குது. அது மூலம் உங்களுக்கு விரைவாக சொல்கிறேன். நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.